மதிப்புக்குரிய புரந்தேஸ்வரி அவர்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகல்யாபாய் கோல்கர் அவர்களுடைய பிறந்த நாளை 300வது பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்து அதற்கான கூட்டம் நடைபெற்று மே 21ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் ராணி அகல்யாபாய் கோல்கருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது, தமிழகத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது. பெகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் பெண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் சேர்ந்தது என்று கண்டு பெண் மனைவி முன்னாலே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம்ம அனைவரையுமே இல்லை, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈவு இரக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நாடு அறியும், நாமும் அறிவோம். அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர், ராவல்பிண்டி போன்ற விமானப்படை தளங்களெல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும். அதுபோல் வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது, போகக்கூடாது என்பதையெல்லாம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். பாகிஸ்தான் உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை 4 மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு விடுக்கவில்லை, எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிகின்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம். ஆக மாலை 4 மணி அளவில் சித்ரா தேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். எல்லா கட்சிகளும் இது கட்சி சார்பாக நடத்தலை, யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேந்தி வரமாட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது. எங்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள், அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை, இது பேரே மூவர்ண கொடி யாத்திரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.